வணக்கம் மக்களே. மொழி கத்துக்கணுமா? டென்ஷன் வேண்டாம். டாங்கிலிஷ் இருக்கு, நாம இருக்கோம். 6 மொழி ஒரே இடம். வாங்க பேசி பழகலாம். வணக்கம் நண்பர்களே. டே 1 கிளாஸுக்கு தயாரா? தயார். இன்று நம்ம ஆபீஸ்ல தினமும் பயன்படுத்தக்கூடிய 5 முக்கியமான சென்டென்சஸை 6 மொழிகளில் கற்றுக்கொள்ளப் போறோம். அந்த 6 மொழிகள் என்னென்ன? இங்கிலீஷ், தமிழ், மலையாளம், ஹிந்தி, தெலுகு மற்றும் கன்னடை. முதலில் கேளுங்கள், பிறகு நீங்களும் ரிப்பீட் பண்ணி பாருங்கள். ஈவ், முதல் சென்டென்ஸ் என்ன? முதல் சென்டென்ஸ் குட் மார்னிங் டீம். தமிழில் எப்படி சொல்லலாம்? காலை வணக்கம் குழுவினரே. இதை டாங்கிலிஷ்ல. கால வணக்கம் டீம். மலையாளம்ல எப்படி? ராவிலை வணக்கம் டீம். ஹிந்தி? சுபாக்கி நமஸ்தே டீம். தெலுகு? சுபமைன உடயம் டீம். கன்னடா? பெலிக்ய நமஸ்கரா டீம். இப்போது எல்லாரும் சேர்ந்து சொல்லி பாருங்கள். இரண்டாவது சென்டென்ஸ் என்ன? ப்ளீஸ் சென்ட் மீ த ரிப்போர்ட். தமிழில்? எனக்கு ரிப்போர்ட் அனுப்புங்க. மலையாளம்? எனக்கு ரிப்போர்ட் அயச்சு தரு. ஹிந்தி? முझे ரிப்போர்ட் भेज दीजिए. தெலுகு? నాకు ரிப்போர்ட் பம்பிஞ்சாண்டி. கன்னடா? நாங்க ரிப்போர்ட் கடிசி. மீண்டும் ஒருமுறை கேட்டு நீங்களும் ரிப்பீட் பண்ணுங்கள். மூன்றாவது சென்டென்ஸ். லெட்ஸ் ஹாவ் அ மீட்டிங். தமிழில் எப்படி சொல்லலாம்? நம்ம மீட்டிங் வைக்கலாமா? மலையாளம்? நமக்கு மீட்டிங் வெக்கம். ஹிந்தி? చలియే మీటింగ్ కాటే హైన్. தெலுகு? మనం மீட்டிங் பெட்டுக்குண்டம். கன்னடா? ನಾವು மீட்டிங் மடனா. சூப்பர். இப்போது நீங்களும் சொல்லி பாருங்கள். நான்காவது சென்டென்ஸ் என்ன? ப்ளீஸ் செக் அண்ட் அப்டேட். தமிழில்? చెక్ பண்ணி அப்டேட் பண்ணுங்க. మలయాళం? చెక్ చేయితే అప్డేట్ చెయ్యు. హిందీ? కృపయా చెక్ కర్కే అప్డేట్ కరేన్. తెలుగు? దయచేసి చెక్ చేసి అప్డేట్ చెయ్యండి. కన్నడ? దయావిత్తు చెక్ ಮಾಡಿ அப்டேட் ಮಾಡಿ. இதை ஆபீஸ்ல கான்ஃபிடென்ட்டா பயன்படுத்தி பாருங்கள். லாஸ்ட் சென்டென்ஸ் என்ன? தேங்க் யூ ஃபார் யோர் சப்போர்ட். தமிழில்? உங்கள் சப்போர்ட்க்கு நன்றி. மலையாளம்? ನಿங்களோட சப்போர்ட்டினு நன்னி. हिंदी? आपके सपोर्ट के लिए धन्यवाद. ತೆಲುಗು? మీ సపోర్ట్ కి థ్యాంక్స్. ಕನ್ನಡ? ನಿಮ್ಮ ಸಪೋರ್ಟ್ಗೆ ಧನ್ಯವಾದಗಳು. ஈவ், இன்று நம்ம என்னென்ன சென்டென்சஸ் கற்றுக்கிட்டோம்? Good morning team. Please send me the report. Let's have a meeting. Please check and update. Thank you for your support. இந்த சென்டென்சஸை எப்படி பிராக்டிஸ் பண்ண வேண்டும்? தினமும் கேளுங்கள், தினமும் பேசி பழகுங்கள். முதலில் கேளுங்கள், அடுத்து ரிப்பீட் பண்ணுங்கள். தொடர்ந்து பிராக்டிஸ் செய்தால் உங்கள் ஸ்பீக்கிங் கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். டே 1 கிளாஸ் எப்படி இருந்தது? மிகவும் ஈஸியா இருந்தது. தினமும் இதுபோல பிராக்டிஸ் பண்ணினால் ஆஃபீஸ் கம்யூனிகேஷன் இன்னும் கான்ஃபிடென்ட்டா இருக்கும். Bye friends, keep learning, keep speaking. Thank you for watching friends. தினமும் கேளுங்க, தினமும் பேசி பழகுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. அடுத்த லெசன்ல சந்திப்போம். பாய்.